கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 15 இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? தான் அன்றைக்கி ஆண்டவர் கேட்குற ஒரு வார்த்தை. இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இது யாரை பார்த்து கேட்குறான்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்குறாரு. இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறேன்னா, அவங்க சீசர்களை, எல்லா சீசர்களை விட நீ என்கிட்ட அன்பாயிருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்லுவான், ஆமாண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னோன்னே, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக அப்படின்பாரு. அது மாதிரி 2ஆம் தரமும் அதே மாதிரி கேட்பாரு, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயான்னு கேட்பாரு. நீ உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அப்போ அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படின்பாரு. 3ஆம் தரமும் அவர் சொல்வார், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு அவர் 3ஆவது தரம் கேட்குறாரு. அதை கேட்ட உடனே ரொம்ப துக்கப்படுது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படின்னு சொன்னோடனே அப்புறம் அவர் சொல்வார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இப்போது இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ ஆண்டவருடைய பிள்ளைங்களுடைய எல்லாத்துக்கும் அஸ்திபாரமே பேதுரு தான். பேதுருவை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், நீ பேதுருவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மத்தேயுவில் சொல்லுவார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களதை மேற்கொள்வதில்லை. அவர் சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மை. பேதுரு என்ற அஸ்திபாரத்தின் மேலே தான் சபை கட்டப்பட்டது. ஆர்சிக்காரங்களும் சரி, சிஎஸ்ஐக்காரங்களும் சரி, எந்த சபைக்காரங்களும் சரி, அஸ்திபாரம் பேதுரு மூலமாக தான் கட்டப்பட்டுச்சு. பேதுரு ஒரு நாணல் போல தான் இருந்தான். அசைகிறவன், மறுதளித்தவன், ஸ்திரீகளுக்கு முன்னால் மறுதளித்தவன். ஆனால் கர்த்தர் அவனை பாறையாக மாற்றினார். நீ பேதுரு அப்படின்னு சொல்லி அவனை அழைத்தார். சீமோன் பேதுருவாக அவன் நிச்சயம் இருந்தான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவன் தைரியமாக பிரசங்கித்தான். அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெற்ற உடனே, நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தான் நான் சொல்கிறேன், ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, அவரை தான் நாங்கள் அறிவிக்கிறோம் தைரியமாக சொல்லுவான். அவர் பேசின இடத்துல 5000 3000 நிறைய பேர் ஜனங்கள் மனம் திரும்புவாங்க. அதே மாதிரி பேதுருனுடைய நிழல் பட்டு கூட குணம் கிடைக்குது. தொற்கால் என்ற ஒரு சீஷி உயிரோடு எழுப்புதார். அப்படிப்பட்ட கர்த்தர் இயேசுக்கு சொல்வார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கிலும் அதிகமாக செய்வான் என்று சொன்னார்களா. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்ன செய்தார், அதை நிரூபித்து காட்டினார். இது ரொம்ப என்னுடைய மனதை கூட அதிகமாக ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. நம்ம சில நேரங்களில் சரியாக ஜோம் பண்ணாமல் சில காரியங்களை நம்ம இழந்துட்டோமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே கஷ்டப்படுவேன். ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொன்னார், என்னை இதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்னாருல. அந்த விசுவாசம் ஏன் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஏன் விசுவாசத்தில் குறைஞ்சிட்டோமா அப்படின்னு சில காரியங்களை குறித்து மனது துக்கப்படும். ஆனால் இங்கே அவர் சொல்கிறாரு, நீ இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்பாரு. நம்மை பார்த்தோம் அதே கேள்வி கேட்குறாரு, இவர்களிலும் அதிகமாய் அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம வீட்டில் உள்ளவங்க, நம்ம சபையில் உள்ளவங்க, நம்ம பழகிறவங்க, இவங்களை விட நீ என்கிட்ட அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. நம்முடைய அன்பை நாம் யாரிடத்தில் வச்சுருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து மேலே அன்பு குறிக்கிறோமா? முழு மனதோடும், முழு இதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறக்கூடிய அளவில் நாம் இருக்கிறோமா? இல்லை உலக காரியங்களையே நேசிச்சுக்கிட்டு உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா? நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பேதுரு ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் அப்படி சொன்னோடனே தான், என் குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக அப்படி சொன்னார். அதே மாதிரி நம்மையும் கர்த்தர் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்ய, அவருக்கு ஆத்துமாக்களை கொண்டு வர நம்மை அழைக்கிறார். நாம் அவரை நேசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார்லாம். நாம் முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். மற்ற காரியங்களை அவர் நமக்கு நிச்சயமாக செய்து தருவார், தந்துக்கிட்டே இருக்கிறார். அதே போல் தன் ஜீவனை தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் அப்படின்பார். தன் ஜீவனை விட என்னை நேசிக்கிறானா அப்படின்பார். அந்த மாதிரி நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க, அவரை நேசிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், அழைக்கப்படுகிறோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம மனைவி, பிள்ளைகள், நம்முடைய உரிமை, சொத்துக்கள், நம்முடைய பணம், பதவி, பட்டம்,
இதிலையே நம்ம மனசை வச்சுக்கிட்டு உலகத்தை பார்த்துக்கிட்டு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும்னு பிற்காலத்துக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம நிறைய என்ன இருக்கிறோம். அதை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவருக்காக நீ என்ன செய்கிற? அவருக்காக திட்டமிடு. அவருடைய காரியங்களுக்காக நீ திட்டமிடுறியா? ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லுவியா? அந்த மாதிரி சொல்லத்தான் ஆண்டவர் கேட்குறாரு. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அவருடைய சித்தப்படி நடத்துவார். அவர்களிலும் அதிகமாய் நாம் அவர்கள் அன்பு கூற நம்மை அழைக்கிறார். அந்த சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வேளையில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசியிருக்கீங்க ஆண்டவரே. அதன்படி செயல்பட எங்களுக்கு பலனை தாங்க, ஆவியின் பலனை தாங்க ஆண்டவரை. எங்களை விட நாங்கள் மற்றவர்களை நேசிக்கும் போது நாங்கள் உண்மை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம். ஆமென்.